ஓம் கம் கணபதையே நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. கற்பனை கெட்டாத அற்புதம் வரிசையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தெய்வம் திருக்கடவூர் அபிராமி. எந்த வேலையை செய்தாலும் விநாயகரை வணங்கியே செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் ஏதாவது தடங்கள் வந்து சேரும் என்பது அனைவரும் அறிந்ததே. தேவாசுர யுத்தத்தில் பார்க்கடலில் அமிர்தம் தோன்றிய போது விநாயகரை வணங்க மறந்ததால் அந்த ஆனை முகத்தோன் அதை பூமியில் ஒரு வில்வவனத்தில் கொண்டு வந்து வைத்து மறைத்தார். அந்த அமிர்தமே சிவாம்சத்தோடு இத்தலத்தில் சுயம்பலிங்கமாயிற்று. அமிர்தமே லிங்கமானதால் சிவபெருமானுக்கு அமிர்தகடேஸ்வரர் என்று திருநாமம். முன்னொரு சமயம் ஒரு 8 வயது சிறுவனிடம் அவனது தாய் தந்தையர், உனக்கு ஆயுள் 16 ஆண்டுகள்தான் என்று கூறி அவனுக்கு மிருத்யுஞ்சய மந்திரத்தை உபதேசம் செய்து திருக்கடவூர் சிவபெருமானை ஆராதிக்குமாறு கூறினார். அந்த சிறுவனும் தனது பெற்றோர் கூறியது போல பக்தி ஸ்ரத்தையோடு சிவபெருமானை ஆராதித்து வந்தான். 16 வயது பிறந்த நாளும் வந்தது. அவனது ஆயுட்காலத்தின் இறுதி நாளும் வந்தது. யமதர்மன் தனது கோர ரூபத்தில் அவனது ஆயுளை முடிக்க வந்தார். சிறுவன் பயந்து சிவலிங்க திருமேனியை கட்டித் தழுவிக் கொண்டான். அந்த சமயம் யமன் பாசக்கயிற்றை வீச அது சிவபெருமான் மீதும் பட்டது. என்றும் நிலையானவரின் மீது பாசக்கயிறு படவே லிங்கத் திருமேனியிலிருந்து வெளியே வந்தார் சிவபெருமான். பாசக்கயிறு வீசிய காலனை காலால் உதைத்தார். காலசம்ஹார மூர்த்தியானார். காலன் மடிந்தான். யமனுக்கே யமமயம் காட்டினார். தன்னை சதா பூஜித்து வந்த அந்த சிறுவனுக்கு என்றும் 16 வயதும் சிரஞ்சீவி வாழ்வும் அளித்தார். என்றும் 16 வயதுடைய மார்க்கண்டேய மகரிஷியானார் அந்த சிறுவன். அம்பிகையின் நாமம் அபிராமி. அபிராமி என்ற சொல்லுக்கு என்றும் குன்றாத அழகோடு இருப்பவள் என்று பொருள். அபிராமி இத்தலத்தில் லக்ஷ்மியின் அம்சம் கொண்டு ஆயுள், ஆரோக்கியம் மற்றும் ஐஸ்வர்யத்தை தருகிறாள். சதா தன்னையே உபாசித்த பக்தனுக்காக அவள் செய்த அற்புதம் என்ன தெரியுமா? சுமார் 300 வருடங்களுக்கு முன் அமிர்தலிங்க பட்டருக்கு மகனாக பிறந்தார் சுப்பிரமணிய பட்டர். சிறுவயது முதல் அபிராமி அம்மனின் மீது அவருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது. கோவிலில் சதா சர்வ காலமும் அம்பிகையை தியானித்தபடியே இருப்பார். அவரது பார்வையில் அனைத்து பெண்களும் அம்பிகையின் மறுவடிவமே. கோவிலில் எந்த பெண்ணை பார்த்தாலும் அபிராமி என்றெண்ணி அவர்களை வணங்குவார், பூஜிப்பார். எனவே இவரை சிலர் பெண் பித்தர் என்று நினைத்தனர். ஆனால் சுப்பிரமணிய ஐயர் எதையுமே பொருட்படுத்தவில்லை. அவரது சிந்தையில் எப்போதுமே அபிராமி நிறைந்திருந்தாள். அதனால் அவர் மனம் ஆனந்தத்தில் திளைத்திருந்தது. ஒரு நாள் சரபோஜி மன்னர் சிவபெருமானை வணங்க கோவிலுக்கு சென்றார். கோவிலில் இருந்த சுப்பிரமணிய பட்டர் விசித்திரமான நடவடிக்கையை பார்த்து மற்ற பூசாரிகளிடம் அவரை பற்றி விசாரித்தார். அவர்களில் ஒருவர் இவரை பைத்தியக்காரர் என்றும் மற்றொருவர் இவர் அபிராமி தேவியின் தீவிர பக்தர் என்றும் கூறினர். உண்மையை தானே அறிய முயன்ற சரபோஜி மன்னர் சுப்பிரமணியரை அணுகி இன்றைய திதி என்ன என்று கேட்டார். சிந்தையில் சதா அபிராமியே நினைத்து கொண்டிருக்கும் சுப்பிரமணிய ஐயருக்கோ அம்பிகையின் முகத்தை தவிர வேறெதுவும் தெரியவில்லை. அம்பிகையின் முகம் பூர்ணச்சந்திரன் போல் எப்போதும் பொலிவோடு இருப்பதால் பௌர்ணமி என்று கூறினார். அரசரோ இல்லை, இன்று அமாவாசை என்றார். அபிராமியே கண்முன் தெரிவதால் சுப்பிரமணிய ஐயருக்கு பௌர்ணமியாகவே தெரிந்தது. இருவருக்கும் சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த அரசன், இன்று இரவு வானில் சந்திரன் தோன்றவில்லை என்றால் சுப்பிரமணிய ஐயரை நெருப்பில் இடுமாறு கட்டளையிட்டார். அரசன் சென்றபின் சுப்பிரமணிய ஐயரின் நலம் விரும்பிகள் அவரிடம் நடந்ததை கூறினர். இன்றோ அமாவாசை, எப்படி நிலவு வரும்? ஏன் இப்படி கூறினீர்கள் என்று கேட்டனர். சுப்பிரமணிய ஐயர், அபிராமியே என் சித்தத்தில் இருந்ததால் என்னால் எப்படி வேறொரு திதியை கூற முடியும்? என்றும் என் நாவிலிருந்து வார்த்தைகளை வரச் செய்பவள் அபிராமி, எல்லாம் அவள் சித்தம் என்று சற்றும் மனம் தளராமல் கூறினார். இரவு மலர்ந்தது. நிலவு வரவில்லை. சுப்பிரமணிய ஐயரை எரிமேடையில் ஏற்றினார்கள்.
எரிமேடையில் நின்றார். அபிராமியை தியானித்தார். கார்மேகம் போல பாடல்கள் கொட்டின. அந்தாதி பாடல்கள், அதாவது ஒரு பாடலின் இறுதி வார்த்தையை அடுத்த பாடலின் தொடக்க வார்த்தையாக வரும்படி அமைந்த மந்திரபூர்வமான பொருள் நிறைந்த 100 பாடல்கள். ஜகத்குரு ஆதிசங்கரர் இயற்றிய சௌந்தரியலகரின் தமிழாக்கம் போலவும் லலிதா சகஸ்ரநாமத்தின் விளக்க உரை போலவும் அமைந்த பாடல்கள். விரும்பியதை கொடுக்கும் காவியம். விழிக்கே அருளுண்டு என்ற 79வது பாடலை பாடும்போது வானில் ஓர் அற்புதம் நிகழ்ந்தது. அபிராமி கண்முன் தோன்றினாள். தனது காதின் குண்டலத்தை வானில் வீசினாள். பூர்ணச்சந்திரன் தோன்றினான். மீதமுள்ள 21 பாடல்களையும் பாடி முடித்து மொத்தம் 100 பாடல்கள் கொண்ட தொகுப்பாக்கி அபிராமி அந்தாதி என்னும் பொக்கிஷத்தை நமக்கு தந்தார் சுப்பிரமணிய பட்டர். அன்று முதல் அவர் அபிராமி பட்டரானார். உதிக்கின்ற செங்கதிர் போன்றவள், உச்சித் திலகம் அணிந்தவள், மாதுளம்பூ நிறத்தவள், 4 கரத்தவள், சங்கு சக்கரம் தாங்கியவள், அவளே முக்கண்ணி. அவளை துதிப்போர்க்கு ஒரு நாளும் துயரமில்லை. உடலில் நாள்பட்ட பிணி நீங்குவதற்கும் நோய் நொடி அகலுவதற்கும் இங்கு வழிபட்டால் நன்மை பெருகும். ஆயுஷ் ஹோமம், சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம் போன்ற நிகழ்வுகள் இங்கு தினம்தோறும் நடக்கின்றன. சிவபெருமானை வேண்டியவர்க்கு ஆயுள் விருத்திக்கும். அபிராமி பட்டர் இயற்றிய அபிராமி அந்தாதி ஸ்லோகங்களை இந்த நவராத்திரி நாளில் நாமும் பாடி நற்கதி பெறுவோம். நன்றி. ஸ்ரீசுதா.